கைஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து நம்ம ஏஜ் கேப்போட பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் 2 எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வந்து ரெக்வெஸ்ட்டோ இல்லை பர்த்டே ஒன் ஷாட்டோ அந்த மாதிரி எந்த ஒன்றுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. என்னை மன்னிக்கவும், என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு டைம் இல்லை. நான் எதையுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஒன்லி என்னோடய ஓன் ஸ்டோரி மட்டும்தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எதுவுமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். தயவுசெய்து ரெக்வெஸ்ட் யாருமே கொடுக்காதீங்க. யாரும் ரெக்வெஸ்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணல. எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டையும் நான் 2 பேர் போடவும் மாட்டேன். என்னை மன்னிக்கவும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள வாங்க. அப்போ தான் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, டே வந்து விளையாட்டாக தள்ளி அது வந்து நிஷிக்கு அடிப்பட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு இது நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஜேகே கூட வந்து நீங்கன்னு சொன்னால் அது நிஷி, ஓகேவா? அதே வந்துட்டு வே கூட இருக்கப்போ நீங்கன்னு சொன்னால் அது ஒயன். நான் வந்து ரெகுலராக நீங்கன்னு சொல்லி அது எனக்கு கொஞ்சம் ஃப்ளோ வந்துடுது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். அதை வந்துட்டு கொஞ்சம் யாரும் குறையா சொல்லாமல் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோரி கேளுங்க. இப்போ ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே இங்கே வாயேன் அப்படின்னு வி வந்துட்டு கூப்பிடவும் ஜேகே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நிஷி எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இழுத்து வேற போத்தி படுத்துட்டாளோ. ஐயோ, இவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. இவன் வேற கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்தோடனே வா வந்து சாப்பிட விட்றானே. இல்லைடா பரவாயில்ல, வாடா பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காரான். டேயும் உட்காந்துருக்கான். 2 பேத்துக்கு வந்துட்டு ஒயின் சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. வி சாப்பிடவே இல்லை. ஏன் வி சாப்பிட்லையா? இல்லடி பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். இங்கே பாரு எல்லாரையும் சொல்லிட்டு நீ சாப்பிடாம இருக்க அப்படின்னு. இல்லைடா எனக்கு வேணாண்டா அப்படின்னு. அட சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தூக்கி ஜேகே வச்சதுக்கப்புறம் ஒயின் வந்து சாப்பாடு போடுறா. பட் வீக்கு வந்து சாப்பிடலாம் பிடிக்கல. ஏதோ ஏனோ தானோன்னு சாப்பிட்றான். டேவும் அப்படி தான். அவனால் கொஞ்சம் கூட சாப்பிட முடியல. அது ஒரு 4 வாய் எடுத்து வைக்கிறாங்காட்டி அவனுக்கு ஐயோ பாப்பாவுக்கு வலிக்குமே, பாப்பா அழுவாளே, பாப்பா என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படி தான் தோணிகிட்டே இருக்குது. அவனாலையும் சாப்பிட முடியல. அவனும் கையை கழுவிட்டான். ஜேகேக்கு அதுக்கு மேலே இருக்குது. ஜேகேனால் எப்படி சாப்பாடு எடுத்து வாயில் வச்சா தொண்டை அடைக்குது. அந்த அழுகு வரும்போது ஒரு மாதிரி தொண்டை அடைக்கும்ல, அந்த மாதிரி அவனுக்கு அடைக்குது. அவனால் வந்துட்டு சாப்பாடு முழுங்க கூட முடியல. அவன் அப்படியே கஷ்டப்பட்டு 4 வாய் சாப்பிட்றான். இவங்க 2 பேருமே எந்திரிக்கவும் அவனுக்கு சுத்தம். அதுக்கு மேலே அவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஒய் நின்னாச்சு, ஏன் 2 பேரும் எந்திரிச்சிட்டிங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகும். அப்பா முடியல நம்மளால அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வச்சுட்டு போய் கையை கழுவிட்டான். ஜேகேக்கு வந்துட்டு இப்போ வந்து போய் கண்டிப்பாக நிஷி கூட உட்காந்து பேசியே ஆகணும்னு தோணுது. இப்போ வந்துட்டு எப்படி நைட் டைம் ஒருத்தவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒய் நான் கிளம்புறேன் எப்படின்னு. ஆனால் நீ இரு எப்படின்னு. இல்லை ஒய் நீ பார்த்துக்கோ, பாப்பாவை பார்த்துக்கோ, நான் போகிறேன் எப்படின்னு. சரி நான் பார்த்துக்கோ, நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோடனே ஜேகேக்கு அப்படியே டோரை திறக்கிறங்காட்டி கண்ணிலேருந்து கொட்டுது. இன்னும் முடியவே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவள் வேற வேற நினச்சிட்ருக்கான். அப்படி இருக்க வழியில் எதையும் நினச்சா வேதனையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே தோணிகிட்டே இருக்கு. அவனுக்கு அப்படியே அழுகையாக வருது. அவன் அழுதுகிட்டே போய் அவன் பெட்டில் படுத்துட்டான். அவனுக்கு அப்படியே 2 சைடு இருந்து அப்படியே கண்ணில் தண்ணி அது பாட்டுக்கு ஃப்ளோவில் போயிட்டே இருக்குது. அந்த பெட்டு கண்ணில் வந்துட்டு கையை விட்டு எடுக்கலாம். ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்து நிஷி அவ்வளோ அழகாக சிரிச்சிருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்க்க அவனுக்கு அப்படியே அழுகையாக வருது. அவன் இந்த ஃபோட்டோ பார்த்தா அழுதுகிட்டே படுத்திருக்கான். இதே சைடு வியை பார்த்தா வி வந்துட்டு அவனும் அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கான். நிஷி வேறு டோரை வேறு லாக் பண்ணி வச்சுருப்பான். அதனால் உள்ளேயும் போக முடியல வீணால். பாப்பா என்னடி பண்ணியிருப்பா, தூங்கியிருப்பாளா? வி தூங்கியிருப்பா, வி என்னை பாரு, பாப்பாவுக்கு வலிக்கும் முன்னாடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அப்பா மாரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை வி, நீ தூங்கு, பாப்பாவுக்கு டேப்லெட் கொடுத்துருக்கேன், தூங்கிடுவா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே பொறுமையாக வியை டேப் பண்ணி ஒரு வழியாக ஒயன் வந்து வியன் தூங்க வச்சுட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கான். பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்தா ஒயனிங் காணும். எங்கே அவளையும் காணும். நேரத்தில் அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஜேகே தான். சொல்லுடா வி, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல. என்னாச்சு ஜேகே உனக்கு அப்படி சொல்லிட்டு வி வந்து எழுந்திரிச்சு உட்காரான். இன்றைக்கி மீட்டிங் வேறு இருக்கு, நீ போய் பார்க்குறியா? நான் வரலடா, பாப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையே, நான் வீட்டில் இருக்கலான்னு பார்த்தேன். எனக்கும் ஒன்றும் புரியலடா, எனக்கும் உடம்பு முடியல, நான் அதனால தான் வீட்டில் இருக்கேன்றேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீ வீட்டில் இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த மீட்டிங்கில் 2 பேர் போகணுமேடா. எக்ஸ்பிளைன் பண்ண ஒருத்தர் வேணும், பிபிடி பண்ண ஒருத்தர் வேணுமே. நீ வேணா ஒயனை கூப்பிட்டு போறியாடா? ஒயனே அப்போ பாப்பாவை நான் வேணா வந்து பார்த்துக்குவா அப்படிங்கிறியா? சரி நீ வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு வி வந்துட்டு ஃபோனை வச்சு டேராக போகிறான். கிச்சனில் தான் நின்றுட்டு ஒயன் நின்று சமைச்சிட்ருக்கா. நிஷி வந்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து அமைதியாக பார்த்துட்ருக்கா. நிஷி நைட்டு தூங்குனியா சாமி, வலி பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நீ ஏன்ப்பா அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு.
இல்லை சரி சரி பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஐயன் அப்படின் சொல்லுவி அப்படி சொல்லிட்டு ஐயன் வந்து வெளியே வரா. ஜேகேக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. என்னாச்சு ஜேகேக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அப்பா வேறு என்ன சொல்கிறாரு, ஃபுல்லாக வேறு சொல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு நிஷி வந்துட்டு அப்படியே கையை பிணைஞ்சிட்டே பார்த்துட்ருக்கா. என்னாச்சு என்னாச்சு அண்ணனுக்கு? ஒன்றும் இல்லை ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு. ஐயோ இன்னைக்கு வேறு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. ஆ இருக்குன்னு சொன்னேன். அவன் அதான் நீ வேணா ஒயினை கூப்பிட்டு போ, நான் வேணா வந்து நிஷியை பார்த்துக்கிறேன், இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்கிறான். என்ன சொல்கிற ஓகேவா? சரி ஓகே தாங்க, நம்ம 2 பேரும் போகலாம். நிஷி ஜேகே வந்து பார்த்துட்டா உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்மா, எனக்கு யார் பார்த்துட்டாலும் ஓகே தான் அப்படின்னானே. சரி டே இங்கே அப்படி சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறேங்க டே ரூம்லேருந்து வெளியே வரான். பட் ஃப்ரெஷ் ஆகலை, பல்லு விளக்கலை, கண்ணு கூட ஒழுங்காக திறக்கலாம். அப்படியே வந்துட்டு நிஷியை பார்த்துட்டு நிஷி வாலி பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். அப்படியே இந்த 3 பேர் பார்த்துட்டே இருக்காங்க, அவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி. அண்ணா எனக்கு ஓகே தான்ண்ணா. சரி உனக்கு ரொம்ப வலிக்கிறல, இரு நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னானே. அப்பா சாமி நீ காலேஜ் கிளம்புடா, இல்லை நான் வீட்டிலேருந்து பார்த்துக்கிறேன். காலேஜ் கிளம்புடா, ஜேகே வரான், நான் ஜேகே பார்த்துப்பான் அப்படின்னானே. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறாங்க, நீங்கள் சிரிச்சிட்டு என்னம்மா அப்படின்னானே. சொல்லு அப்படின்னானே. ஜேகே வராங்களா, ஜேகே பார்த்துப்பாங்க, சரியா நீங்கள் கிளம்பு அப்படின்னானே. அப்படிங்கிறியா அப்படி சொல்லிட்டு டே வந்து பார்த்துட்டே இருக்கான். கிளம்பிட்டே அவன் பார்த்துப்பான் அப்படின்னே. சரிப்பா அப்படி சொல்லிட்டு டேவும் போய் கிளம்பிட்டான். இங்கே வீயும் கிளம்பிட்டு இருக்கான், ஒயினும் கிளம்பிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நிஷி மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கான். எதுக்கு இவையும் போல முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நிஷிக்கு வந்துட்டு அதே தோணிகிட்ருக்கு. இவங்க கிளம்பி போயிட்டான். இங்கே வீயும் ஒயினுமே கிளம்பி போயிட்டாங்க. நிஷி சாப்பிடல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஜேகே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். ஜேகே பார்த்தோன்னே வந்துட்டு நிஷி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். டோரை கூட க்ளோஸ் பண்ணலையா? இல்லை அம்மா எந்திரிச்சு வந்து ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்படின்னு. சரி நான் க்ளோஸ் பண்ணிட்டான். பண்ணு அப்படி சொன்னே. சரின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒயின் கால் பண்ண சாப்பிட்லையாம்மா? பசிக்கலாம் அப்போ. சரி இரு சாப்பிட, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஜேகே எனக்கு பசிக்கலை, இருடி நான் எடுத்துகிட்டு வரேன். ஜேகே உனக்கு என்னாச்சுப்பா? காய்ச்சல்னு சொன்னாங்க, காய்ச்சல் ஓகேவா? கோவமாக இருந்த? கோவெல்லாம் போச்சு சொல்லு. சிரிக்கிறடி, வலிக்கலையா? வலிக்குது தான், அதை கேட்ட முடியும் சொல்லு. உனக்கு ஃபீவர் ஓகேவா? எனக்கு ஃபீவர்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ எதுக்கடா போய் சொன்னேன்? அப்புறம் உன்னை பார்த்துக்க வேணாமா? கண்டிப்பாக உங்கள் அப்பா லீவ் போட்டு பார்த்துப்பான்னு தெரியும், அதனால தான் குட்டையை குழப்பி விட்டேன். சரி எப்படி சொல்லிட்டு நிஷி பார்த்துட்டு இருக்கா. ஜேகே வந்து சாப்பாடு போட்டு வந்துட்டேன். காட்டு. ஜேகே பசிக்கல ஜேகே. காட்டு. ஜேகே நீ சாப்பிட்டியா? இல்லை நீ காட்டு. நீங்கள் வந்துட்டு அந்த இந்த கையில் ரைட் ஹேண்ட் வந்து அடிப்படல, அதில் சாப்பாடு எடுத்தால் அவனை கூட்டிடுங்க. வேணா கை வலிக்கும். லெஃப்ட் ஹேண்ட் தான் அடிபட்டுருக்கு, ரைட் ஹேண்டுக்கு ஓகே தான் சாப்பிடு. இல்லை பரவாயில்லடி வேணாம் சாப்பிட்றான் அப்படின்னானே. அவனும் ஒரு வாய் வாங்குறான். அவனுக்கு அப்படியே கண்ணு கலங்கி தண்ணியாக வருது. வலிக்கல ஜேகே, பயப்பா அழுற? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? நைட்டு தூங்குனியா? உனக்கு வலிக்கும்னு தோணிகிட்டே இருந்துச்சுடி அப்படி சொல்லிட்டு ஜேக்கு வந்து அழுறான். அப்படியே நிஷிக்கு பார்க்க வேணும் சின்ன பையன் மாதிரி அழுறான் அப்படி தோணுது. நிஷி வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறா, முடியல. எந்திரிக்காத, கால் வலிக்கும். ஜேகே அழாத ஜேகே, ஜேகே நீ அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஷிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சரி அழலை, சாப்பிடு. நீ அழாமல் விட்டா தானே சாப்பிடுவேன். சரி அழலை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிஷிக்கு வந்துட்டு ஜேகே ஊட்டுறான். நிஷியும் வந்துட்டு ஜேகே கூட்டுறான். கை வலிக்குண்டி. சரி அப்போ நீயும் அவனுக்கு ஊட்டிக்கும். சரி அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு ஊட்டிக்கிறான். நிஷிக்கு ஊட்டிகிட்டு இருக்கான். வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே இரு நான் போய் பிளேட்டை வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து கிச்சனுக்கு எந்திரிச்சு போகிறான். சரின்னு சொல்லிட்டு நிஷி உட்காந்துருக்கா. அவளுக்கு இப்போ வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணும். அங்கே இருக்க டம்ளரை எட்டி எடுக்க ட்ரை பண்ணுறேன். எந்திரிக்க வேற முடியல. கால் அப்படியே பயங்கரமாக வலிக்குது. அடிப்பட்டது ஒரு கால், பட் எஃபெக்ட் இன்னொரு காலையில் இருக்கும். ஸோ 2 கால் இடுப்பெல்லாம் அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது. அவளால் எந்திரிச்சு அசைஞ்சு போய் கூட அதை எடுக்க முடியல. பட் கஷ்டப்பட்டு அந்த தண்ணி எடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, பக்கத்தில் இருந்த அந்த கப்பில் தண்ணி பட்டு காதில் கைப்பட்டு அந்த தண்ணி அப்படியே அந்த டேபிளில் ஊற்றிடுச்சு. அதனால் அவளால் நவுற கூட முடியல. அதனால் அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்கு தெரியுது கண்டிப்பாக அந்த தண்ணி நம்ம மேலே தான் ஊற்றணும், பட் அசையும் இல்லை. ஜேகே வான்னு சொல்லி கூப்பிட முடியல. பதட்டமாக ஓடி வருவானேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. அந்த அவ்வளோ தண்ணியை அவன் மேலே ஊற்றிடுச்சு. அது வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க், அதில் நிறைய தண்ணி இருந்திருக்கும், அதை அப்படியே அவன் மேலே ஊற்றிடுச்சு. அப்படியே அமைதியாக இருக்கா. ஊற்றிடுச்சு அப்படி சொல்லி தோணுது, பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. மற்ற தண்ணி ஊற்றிடுச்சு. அம்மா இப்போ தான் குளிக்க வச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவள் கையில் எடுத்த தண்ணியும் அப்படியே அதுவும் சேர்ந்தா கொட்டியிருக்கா. அந்த தண்ணியும் தட்டி விட்டுருப்பாளா? ஐயோ குடிக்கவும் தண்ணி இல்லை, இப்போ தண்ணி வேறு. ஜேகேப்பா சொல்லு நிஷி எப்படி சொல்லிட்டு வேம்ப வெளியே வரான். தண்ணி வேணும் ஜேகே. ஜேகே அப்படியே பார்க்குறான். மேலே அப்படியே தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கா. அவன் மேலே ஃபுல்லாக ஊற்றிடுச்சு. என்னடி இது அப்படின்னா, தண்ணி எடுக்க ட்ரை பண்ணி ஊற்றிடுச்சு. கூப்பிட்ருக்கலாம்ல. இல்லை நீ அங்கே டிஷ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தே, அதான் கூப்பிடல. சரி இதுக்கிட்டு அப்படி சொல்கிறேன். தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். தண்ணி குடித்தோன்னே
ஜேகே தண்ணி ரொம்ப ஊற்றிச்சு ஜேகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே குனிகிறா. ஜேகே வந்துட்டு சரி இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு நிஷியை வந்துட்டு ஜேகே தூக்கிட்டான். ஜேகே அது அப்படின்னு நான் தானே அப்படின்னு சரி எப்படி சொல்லிட்டா. ஜேகே வந்துட்டு ரூமில் போய் இறக்கி விட்டு டோரை லாக் பண்ணிட்டான். எதுக்கு லாக் பண்ணேன்? ஒரு வேளை யாராச்சும் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அதான் அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. வாயின் வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட் தான் போட்டு விட்ருப்பா. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷர்ட்டில் ஒரு பட்டனாக கழட்டுறான். ஜேகே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பண்ணாததா இல்லை நான் பார்க்காததா கம்முனி ரெடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா. அவள் வந்து உள்ளே வந்துட்டு வெறும் இன்னர்ஸ் தான் போட்டிருக்கா. நினைஞ்சிருச்சுடி ஜேகே எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது, இதான் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் என்ன இருக்குது சங்கட்டப்பட? சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவளை ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டான். நிஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு பட் அந்த ஒரு ஃபீலிங்ஸில் பார்க்கவே இல்லை. நிஷிக்கு அது நல்லாவே தெரியுது. சரி இரு என்ன ட்ரெஸ் வேணும் என்ன வேணும்னு சொல்லி எடுத்துறேன். அந்த பிளாக் கலர் இது எல்லாமே எடு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரான். நிஷி வந்துட்டு அமைதியாக இருக்கா. ஜேகே வந்துட்டு ஒவ்வொன்றி போட்டு விட்றான். அவன் வந்து ஷர்ட் பட்டன் போட போகும்போது நிஷி வந்துட்டு கை பிடிச்சிட்டா. ஜேகே சொல்லு. செகண்ட் பாரு என்னடி உனக்கு ஃபீலிங்ஸ் வரலையா? என்ன ஃபீலிங்ஸ் வரலையா? அந்த மாதிரி வரல வரல அப்படி சொல்லிட்டு நிஷி பார்க்குறான். ஏன்னா இப்போ நீ அடிபட்டு இருக்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது பொண்டாட்டிக்கு வலிக்கும் தான் தோணுது தவிர அது தோணவே இல்லை. ஜேகே ஏன் ஜேகே கண்ணு கலங்கிட்டே இருக்குது. ரொம்ப பசங்க விட்டுறவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படி தாண்டி இருக்கும் மேலடின்லாம் விடு. எனக்கு என்னமோ ரொம்ப கண்ணு கலங்குற மாதிரி தோணுது பட் கலங்குது இப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கண்ணு தோட்டிக்கிறான். சரி ஷர்ட் பட்டனை போட்டு விடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவன் போடுறான். நிஷி வந்துட்டு பார்த்துட்டு திருப்பி கை பிடிச்சிட்டான். என்னடி ஜேகே எனக்கு உன்னை கிஸ் பண்ணு போல இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டாக பார்க்குறான். கிஸ் பண்ணு. வேணாம் 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 ஆல்ரெடி அடிபட்டுருக்கு அது வேறு எங்கேயாச்சும் போயிடும் வேணாம். ஜேகே இல்லடி அது வேறு எங்கேயாச்சும் போயிடும்டி ஆல்ரெடி அடிபட்டுருக்கு. பரவாயில்ல ஜேகே எனக்கு நீ வேணும். நிஷி புரிஞ்சு தான் கேட்குறேன் எனக்கு நீ வேணும் நிஷி. ஆனால் உனக்கு ஜேகே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கேட்குறான்னு சொல்லி கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணும்போது நிஷி வந்துட்டு ஜேகே இழுத்துட்டே பெட்டில் படுக்கிறா. பட் ஜேகே வந்துட்டு அப்படியே அவன் வெயிட்டை டோட்டலாகவே பேலன்ஸ் பண்ணிட்டான். துள்ளி கூட நிஷி மேலே அப்படியே லைட்டாக கூட இடிக்கல. ஜேகே என்னாச்சு? வேணாமா நான் கையில் அடிபட்டு காலில் அடிபட்டுருக்கு வேணாம் ஜேகேப்பா அப்படின்னு. ஸோ எனக்கு கூப்பிடாதடி ஒரு மாதிரி தாண்டி இருக்குது கூப்பிடாதடி. சரி கிஸ் பண்ணு. சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு அவன் ஹேண்ட் லைட்டாக மூவ் ஆகுது. நிஷி வந்து கொண்டு போய் ஹிப்பில் வைக்கிறா. வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியல நிஷி. படுத்துக்கோ. உனக்கு வலிக்கும் அப்படிங்கிறான். அட கீழே காலில் தானே அடிபட்டிருக்கு. ஏன்னா மொத்த கால்லையுமே அடிபட்டிருக்கு. கீழே அங்கே தானே அடிபட்டிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஜேகே வந்து டப்புன்னு மேலே விழுதுறான். பா எம்மா வெயிட் வைக்கிறானே. இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் வெயிட் தூக்குறான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஜேகே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு லைட்டாக கீழே இருக்கிறான். நிஷி பயங்கரமாக மோன் பண்ணுறான். ஜேகே வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி ஃபுல்லாக அண்ட்ரெஸ் பண்ணிட்டான். அவனே அண்ட்ரெஸ் பண்ணிட்டான். ஒரு ரிவ்யூ அப்படியே அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ மைல்டாக ஜேகே பண்ணுறான். நிஷிக்கு துள்ளி கூட பெயின் தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பொறுமையாக ஜேகே பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியாக அந்த செக்ஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜேகே படுக்கிறான். நிஷி ஜேகே பார்த்து கொஞ்சம் வேர்க்குது சொட்டாகுது ஏசி போடு அப்படின்னு ஜேகே வந்துட்டு ஏசி போட்டுவிட்டு ஓகேவா இரு அப்படி சொல்லிட்டு மூச்சு வாங்கி முடிச்சோன்னு தண்ணி கொடுக்குறான். நிஷி குடிச்சிட்டு ஓகே தான் அப்புறம் எங்கேயும் வலிக்கல இல்லை எங்கேயாச்சும் ப்ளீட் ஆகுது அப்படி சொல்லிட்டு கையும் கல்லாம் செக் பண்ணுறான். இல்லைடா அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவனை பக்கத்தில் படுத்துருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நிஷி அப்படியே கண்டுபிடி தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஜேகே வந்துட்டு இப்போ கிச்சனில் நின்றுட்டுருக்கான் ஹாட் வாட்டர் வச்சுட்டு. அதுக்கப்புறம் போய் அவளோட பெட்ரூம்லேருந்தே ஒரு டவல் எடுத்தேன். அந்த ஹாட் வாட்டரில் வச்சு பொறுமையாக எடுத்து அப்படியே நிஷியை பொறுமையாக அப்படியே ஃபுல்லாக ரப் பண்ணி அது அவ்வளோ மைல்டாக அவளுக்கு அந்த துளி கூட அந்த ஹீட் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை அப்படியே எந்திரிக்கே விடாமல் குழந்தைங்களை அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டுவிடுவோம். அந்த மாதிரி அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறான். நிஷம் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அழகு குழந்தை அப்படி சொல்லிட்டு சடுக்கு எடுத்துகிட்டு அவன் போய் நின்று சமைச்சிட்ருக்கான். கரெக்டாக வந்து பார்த்தா ஒயின்னு வராங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு என்னடா வந்துட்டிங்க அப்படின்னு மீட்டிங் முடிஞ்சிச்சு எங்கே நிஷி அப்படின்னு. நிஷி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒயின் வந்து போய் பார்க்குறான். நிஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. பட் நிஷி ட்ரெஸ் வேறையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்டு ஒன்றுமே கேட்கல. வந்துட்டு அங்கேயே நின்று என்னடா சமைச்சிட்ருக்க அப்படின்னு. இல்லைடா மதியம் எதுவும் சமைச்சு வைக்கல அதான் சரி நிஷிக்கு சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி உங்களுக்கு தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. ஒயின் வந்து அதே பெட்ரூமில் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டா. ரிட்டர்ன் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு என்னமோ வியர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நிஷியோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே அங்கே வந்து அந்த
பழைய துணியெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த இது யூஸ் பண்ண துணியை, அந்த டப்புக்குள்ளே கிடக்கு. இவள் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கா. ஏன் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா? அவள் இப்படி பண்ண முடியாது, அவளால் பண்ண முடியாது. அப்போ ஒரு வேளை இவங்க தான் பண்ணிவிட்டாங்களோ, ஜிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தோணுது. ஆனாலும் ஜிக்கு இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிஷியோட ட்ரெஸ் அங்கே இருக்கும்ல, அதை போய் எடுத்து பார்க்குறா. அது வெட்டாக இருக்குது. ட்ரெஸ் எப்படி வெட்டாச்சு அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து டைனிங் டேபிளில் பார்க்குறாங்க, தண்ணி ஊற்றிருக்கும். ஐயோ எடுக்க முடியாமல் தண்ணி கிண்ணியை கொட்டி போட்டாலோ. ஐயோ ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. வயசு பிள்ளை என்ன நினச்சிருப்பா? சரி ஒன்றும் நினச்சிருக்க மாட்டா. சரி சின்ன பிள்ளை நினச்சி பண்ணி விட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்கா. என்ன ஒயின் என்ன யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஜிக்கண்ணா, ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு குக் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காண்டாங்க. ஜேகே தான் பரிமாறிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சரி நாங்கள் போய் நிஷியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ரூமில் உட்காந்துருக்காங்க. நிஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. வா நிஷி தூங்கட்டும், இல்லாடி நான் கொஞ்ச நாள் வாடா அப்படின்னா வரமாட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். வந்துட்டு போய் நிஷியை தூக்கி அவன் மேலே படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டே இருக்கா. நிஷி இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக அவனை பிடிச்சி பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கா. ஜேகேக்கு அதை பார்க்கும்போது பாரு எவ்வளோ குழந்த மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அந்த கதவுல சாஞ்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஒயின் வந்துட்டு நின்று 2 பேர்த்தையும் ரசிச்சுட்டு நல்ல அப்பா தாண்டா நீ அப்படின்னு. நான் எனக்கு என்னப்பா, நான் நல்ல அப்பா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கான். ஒயின் வந்து வெளியே வந்துட்டா. ஜேகே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லை நான் இருங்க நைட் சாப்பிட்டு போகிறேன். இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்பி போயிட்டான். ஜேகேக்கு அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ப்ளஷ்ஷாக இருக்குது. வந்துட்டு அந்த மூமெண்ட்லாம் நினச்சி ப்ளஷ் ஆகிட்டே இருக்கான். சரி குழந்த மாதிரி இருக்கான். பட் செம்ம என் மொண்டாட்டியில் செம்ம தான்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே போய் தூங்கிட்டான். இங்கிட்ட ஒயின் சைட் பார்த்தா ஒயினுக்கு வந்துட்டு எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க, ஐயோ ஒன்றும் புரியலையே, காலாச்சு பண்ணியிருக்கலாமே, எப்படி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவள் மைண்டில் அதே ஓடிட்டுருக்கா. அதை அவள் மாற்றணும்னு நினைக்கிறான். பட் அதை மாற மாட்டேங்குது. மைண்ட் செட் எப்படி மாறும், அதையே திருப்பி யோசிக்கிறா. சரி ஒயின் நிஷி எந்திரிச்சுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து போட்டுக்கிட்டு அவன் மைண்ட் செட்டை மாற்றிட்டு அவளே தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் டே வந்திருப்பான். டே வந்தோடனே குடு நிஷிடம் தான் போகிறான். போய் பார்த்தா வந்துட்டு நல்லா நிஷியை ஹக் பண்ண வச்சு தூங்கிட்டுருக்கான். வீயும் தூங்குறான், நிஷியும் தூங்குது. டே போயிட்டு நிஷியை பார்க்குறான். நிஷி நல்லா தூங்கிட்டுருக்கா. நிஷி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நிஷி அப்படிங்கும்போது வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. நிஷி லைட்டாக கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. டே நின்றுட்டுருக்கா. என்னண்ணா சாப்பிட்டியா? இல்லையே காலையில் சாப்பிட்டதான். ஏன்னா வாண்ணா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு. என்ன வாங்கிட்டு வந்தேன்? உனக்காக மோச்சி டம்ளிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. தூங்கிட்டு இருக்கான். அப்பா ரூமுக்கு வந்தாரா? நான் அப்பா பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்ச உடனே வந்துட்டு பார்த்துட்டு அவன் என்னாச்சு நிஷி அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா நான் அண்ணா கூட வெளியே போகிறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டான். நிஷியை தூக்கிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிட்ற அப்படின்னு. மோச்சி வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டம்ப்ளிங் சாப்பிடு அப்புறம் மோச்சி விட்டுரு அப்படின்னு. சரி டம்ப்ளிங் சூடாக இருக்கா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அவன் அதை ஓட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு மோமோஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை எடுத்து ஊட்டி விட்றான். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் ஊட்டிட்டு கடைசியாக ஒரு மோச்சி விட்றான். அவன் வயிறே ஃபுல்லாகிடுச்சு. ஐயோ என் டம்மி டோட்டலி ஃபுல் அப்படின்னோடனே என்கிட்ட லைட்டாக சிரிச்சிட்டு வேறு உனக்கு போதும் இதுக்கு மேலே சாப்பிட்டா அவ்வளோதான் நான் எப்படி சொல்லிட்டு அவள் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் டேவும் சிரிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது நிஷி வந்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஸ்டோரி படித்தது தெரியுமா, இந்த மாதிரி புக்கை படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதை பேசுகிறான். சேம் டைம் டேவும் பேசுகிறான். டேக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல நம்ம மேலே கோச்சிக்கல, நான் கூட தங்கச்சி கோச்சிக்கோ பேசவே மாட்டேன் அப்படிலாம் நினச்சேன், நம்மள்ட்ட பேசுகிறாளே எப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டே சிரிச்சுட்டே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். நிஷி பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே வாயை மூடிடாட்டே என்னாச்சு பேசு அப்படிங்கிறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. நீ பேசுறது லிசன் பண்ணுறேன். நீ ஏதோ மனசுக்குள்ளே யோசிச்சு தலையை ஆட்டி லிசன் பண்ணுற சொல்லு அப்படின்னு. நான் கூட என்னால் அடிப்படவும் நீ பேச மாட்டேன்னு நினச்சேன். நீ என்கிட்ட இவ்வளோ பேசுறியா, அது நார்மலாக பேசுறியா, அதான் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு. உன்ட்டு எப்படி பேசாமல் போவேன்? எங்கள் அண்ணா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அண்ணா கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ நீ அப்போலாம் நினைக்காத அப்படின்னே டே வந்து ஹக் பண்ணிட்டு லவ் யூ அப்படிங்கிறான். லவ் யூ நான் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். இங்கே டே பார்த்து சிரிக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக எந்திரிச்சு வந்துட்டு பாப்பாவுக்கு லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவனும் கடந்து வச்சுட்டே கேட்குறான். 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா பார்க்காம அப்படியே அவன் ஃபேஸே லைட்டாக சொப்பி ஆகிடுச்சு, தூங்கல, அவன் ஹேரில் அப்படியே மெஸ்ஸியாக அப்படி தான் இருக்கான். கண்ணு தைச்சிட்டு அப்போ அப்பாவுக்கு லவ் யூ அப்படின்னு கேட்டோன்னே 2 பேருக்கு சிரிப்பு வந்துருக்கு. லவ் யூப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கோர்ஸாக சொல்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. கரெக்டாக டைம் சிரிக்கும் போது ஒயின் வந்துட்டு அப்போ எனக்கு அப்படின்னு லவ் யூமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்க 2 பேத்துக்குமே பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. 2 பேரும் ஓடி வந்து அவங்க 2 பிள்ளையும் ஹக் பண்ணிட்டு லவ் யூ செல்லக்குட்டிஸ், நீங்கள் வர வந்து எங்கள் லைஃபே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு
நிஷி வந்துட்டு வியை பார்த்துட்ருக்கா. வி வந்துட்டு நிஷியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஒயின் வந்து ஃபஸ்ட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்புறம் நிஷிக்கு கிஸ் பண்ணுறான். வி வந்து டேக்கு கிஸ் பண்ணுறான். எல்லோரும் வந்துட்டு மாற்றி மாற்றி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு எல்லோரும் பார்த்து வந்து ஹாப்பியாக சிரிச்சுக்கிறாங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலி. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் பாருங்கள். அந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் டிலே பண்ணதுக்கு ஐம் சாரி. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் தெரியும். நான் வந்து அதில் தான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்டா, பர்த்டே ஒரு ஷர்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே அதில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். இங்கேயும் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், திருப்பி இங்கேயும் சொல்லிடுறேன். தயவு செய்து வந்துட்டு ரெக்வஸ்ட் வீடியோவை ஏன் போடலை அப்படிங்கிறத என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் யாரோட ரெக்வஸ்ட்டும் போய் போடுறதா இல்லைடா. ஏன்னா என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. எனக்கு டெய்லி நியூ ஐடியா வருது. நான் ஒவ்வொரு ஐடியா வரப்போ டக்குன்னு ஒரு தமிழினை வேறு க்ரியேட் பண்ணி லென்த்ராக எடுத்து வச்சுப்பேன். எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படி தான் தோணுமே தவிர இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் தோணாது எனக்கு. ஏன்னா எனக்கு இருக்க ஒர்க் டைமில் எனக்கு இதெல்லாம் மட்டும் தான் ஞாபகம் வருது தவிர ரெக்வெஸ்ட் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால தான். ஸோ என்னை மன்னிக்கவும், கொஞ்சம் என்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.